இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அவரை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி பல செய்திகளை நம்ம கேட்கிறோம். டிவியை திறந்தா அங்க பலர் பலவிதமான ஊழிய பெயர்கள்ல பலவிதமான கிறிஸ்தவ கூட்டங்கள் நடத்தி நீங்கள் இயேசுவை விசுவாசியுங்கள்னு சொல்றாங்க. பலவிதமான ஜெப கூட்டங்கள் நடத்தி நீங்க இயேசுவை விசுவாசியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வேத புத்தகம் இயேசுவை விசுவாசித்தல்னா என்ன, அவரை ஏன் விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தெளிவான காரியங்களை நமக்கு வேத புத்தகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு நம்ம கேட்கிற நற்செய்தியானாலும் சரி, சுவிசேஷ கூட்டம்னாலும் சரி, பல நேரங்கள்ல இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுதல்னா என்ன அப்படின்ற அந்த ஆழமான ஒரு கருத்தையோ ஆழமான அந்த ஒரு எண்ணத்தையோ சிந்தனையோ பல நேரங்கள்ல அதை நம்ம கொடுக்கறது இல்லை. அதனால இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுதல்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம கொஞ்சம் ஆழமா நம்ம பார்க்கலாம்னு சொல்லி நான் யோசிச்சேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாவிகளை மீட்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அடிக்கடி சொல்லுவாங்க. நம்மளும் கேட்டிருக்கிறோம், பல செய்திகளை நம்ம கேட்கிறோம். நான் ஒரு பாவி, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியும், என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், என்னை நித்தியத்திற்கென்று அவர் தான் கொண்டு போக முடியுங்கிறதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோம், பல தடவை நம்ம கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் பெரிய சந்தேகம் இல்லை, மாற்று கருத்து இல்லை. ஆனா எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுதல்னா என்ன அப்படின்றத இன்றைக்கு பலரும் சரியா சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இயேசு சொல்றாரு, என்னை பின்பற்றி வாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா எப்படி பின்பற்றி வர்றது, என்ன மாதிரியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும், அவரை பின்பற்றுதல்னா என்ன அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு 1 கொரிந்தியர் 12:3 நம்ம வாசிக்க, ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியானவரை அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இல்ல கடைசியில உள்ள ஒரு 2-3 வரியை மட்டும் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று. முக்கியமான காரியம், இயேசுவை கர்த்தர். அப்ப தமிழ்ல நம்ம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து கர்த்தர், கர்த்தர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி பல இதே வார்த்தைகளை அடிக்கடி 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 புதிய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். நிருபங்கள்லையும் சரி, நற்செய்தி புத்தகங்கள்லையும் சரி, சில இடங்கள்ல அப்பொழுது கர்த்தர்னே கூட வரும், அப்பொழுது இயேசு அப்படின்னு வரும், ஆண்டவர் அப்படின்னு வரும். தமிழ்ல நம்ம அப்படியே வாசிச்சுக்கிட்டே போகும்போது அதோட பெரிய ஒரு தாக்கத்தை நம்மளால ஏற்படுத்துறது இல்லை. அதனுடைய அர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நாம் ரட்சிக்கப்படுதல் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இது ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன அடையாளம், என்ன ஆதாரம் அப்படின்றது இந்த வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார். இங்கேயும் கவனிக்க வேண்டியது கர்த்தராகிய இயேசுவை. இன்னைக்கு மேலோட்டமான கிறிஸ்தவத்துல நம்ம பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ சபைக்கு வர்றது, பாட்டு பாடுறது, அப்புறம் அவங்க அங்கங்க நடத்துற கூட்டங்களுக்கு நான் கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு போறது, கிறிஸ்தவ பெயர் வச்சுக்கிறது, திருச்சபை காணிக்கை கொடுக்கறது, இல்ல மிஷினரி ஊழியங்களை தாங்கிறது, இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ செயல்களா மாறிடுச்சு.
இன்னைக்கு ஊழியர்களை நிறைய பேர் தாங்குறாங்க. திருச்சபைக்கு ஏன்னா நான் கிறிஸ்தவ, ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு போயிடுறேன், அதெல்லாம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனா அது மாத்திரமே அவன் கிறிஸ்தவன் அப்படின்றதுக்கான அடையாளம் அல்ல. கர்த்தராக இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு நீ அவரை மரித்தொழிந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய்ன்னு எழுதியிருக்கு. ஆனா இன்னைக்கு பல பேர், நீ இயேசு கிறிஸ்துவ விசுவாசிட்டியா, ஒரு விசுவாசிக்கிற நான் விசுவாசிக்கிறேன் ஜோம் பண்ணிட்டியா, ரைட், நீ இனிமேட்டு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா வேத புத்தகம் அவ்வளவு லைட்டா அவ்வளவு எளிதா ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கான வரையறையை கொடுக்கல. இந்த ஒரு வசனம் மட்டும் இல்லை, நிறைய வசனம் இருக்கு. இதெல்லாம் வெறும் ஆரம்பம் தான். ஆனா கிறிஸ்தவ ஓட்டத்தை தொடங்கினேன்னா அதை எப்படி அதுல நான் தொடர்ச்சியா நான் போகணும் அப்படின்றதுக்கு பல பல போதனைகளை ஆனவராக இயேசு கிறிஸ்துவும் அப்புறம் நிருபங்கள்லையும் அப்போஸ்தலர்கள் எழுதுறதையும் நம்ம பார்க்கிறோம். அதன்படி நம்முடைய வாழ்க்கையில உண்மையாவே நம்ம இயேசுவை தான் பின்பற்றுகிறோமா, இல்ல மேலோட்டமா நான் ஒரு கிறிஸ்தவனா தான் இருக்கிறேனா அப்படின்னு வெறும் மேலோட்டமான ஒரு பெயர் கிறிஸ்தவனா இருக்கிறேனா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா தன்னை ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு கிறிஸ்தவனை வேத புத்தகம் கிறிஸ்தவன் என்று அழைக்கிறதில்லை. ஒரு கணக்கெடுப்பு இப்படியா சொல்லுது, இன்னைக்கு கிட்டத்தட்ட 90% தங்களை கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க திருச்சபைக்கு போறாங்க, பைபிள் கூட படிப்பாங்க தினம். கிறிஸ்தவ நடவடிக்கைன்னு சொல்ற சும்மா அந்த கிறிஸ்தவ ஆக்ஷன், கிறிஸ்தவ செயல்கள் அல்லது கிறிஸ்தவ சடங்குன்னு சொல்ற மாதிரி திருச்சபை காணிக்கை கொடுக்கறதா இருக்கட்டும், ஊழியங்களை தாங்கிறதா இருக்கட்டும், இல்லை அங்கங்கே நடத்துகிற கூட்டங்களுக்கு போகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் போயிடுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னா அது மட்டும் வந்திருக்காது. திருச்சபை வரலாற்றை நம்ம திரும்பி பார்க்கும்போது முதல் நூற்றாண்டுலேருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லியும் வாழ்க்கையில் எந்த ஒரு அதற்கான அந்த ரட்சிப்பின் கனிகளை காண்பிக்காத எந்த ஒரு கிறிஸ்தவனையும் வேத புத்தகம் கிறிஸ்தவராக அங்கீகரிக்கிறதாக நாம் எங்கேயுமே நம்ம ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ்ன்னு சொல்லுவோம், திருச்சபை முன்னோர்களும் சரி, அப்படி அங்கீகரித்ததாக சரித்திரம் இல்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இப்போ நான் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்றத என்னால் தெளிவாக சொல்ல தெரியணும். நான் முன்னாடி அப்படி இருந்தேன், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை இருக்கிறதுனால அப்படி மாற்றி இருக்கிறேன். அது என்னுடைய மேலும் தாழ்மைப்படுத்தி இருக்கு. நான் இன்னும் அதிகமாக மற்றவர்களை நேசிக்க எனக்கு அது வழிநடத்தி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட மற்றவர்கள் காணக்கூடிய பார்த்த உடனே இவர் கிறிஸ்தவர், இதை செய்ய மாட்டார், இவர் கிறிஸ்தவர், இவங்க வாழ்க்கையில் அது இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு வெளிப்பிரகாரமான எந்த ஒரு மாற்றத்தையும் பலரோட வாழ்க்கையில நம்ம காண்கிறது இல்லை. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். இன்னும் பெரிதா இன்னைக்கு பல ஊழியங்களை யூடியூப்ல நான் பார்க்கும்போது கவனிச்சிருக்கிறேன். என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, ஏசு கிறிஸ்துவ நீ விசுவாசியோ ஜெபம் பண்ணிட்டீங்களா, விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டீங்களா, முடிஞ்சது, நீங்க ஒரு கிறிஸ்தவர், அவ்வளவுதான். இதுல பெருசா நீங்க சந்தேகப்படுறதுக்கோ இல்லை அதை பத்தி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா சாத்தா தான் அந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை கொண்டு வரான், அதை பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க. அப்படி ஜெபம் பண்ணிட்டீங்க, நீங்க சின்னர்ஸ் ப்ரேயர்னு சொல்லுவாங்க, பாவியின் ஜெபம். ஆண்டவரே நான் ஒரு பாவி, ரட்சியும் ஜெபம் பண்ணிட்டா முடிஞ்சது, நான் ஆண்டவரை ரட்சிச்சுட்டேன், அதுக்கப்புறம் பெருசா என் வாழ்க்கையை பத்தி நான் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, வாரம் சபைக்கு போனா போதும். இங்க வேத புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு போதித்த போது மிக முக்கியமான ஒரு போதனை சொல்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி
பல முறை வந்து நம்ம வந்து இந்த வேத புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த ஆண்டவர்னா என்ன, அந்த கர்த்தர்னா என்ன? ஆங்கில வேத புத்தகத்துல லார்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம், லார்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி. அதே கர்த்தர் கர்த்தர் அப்படின்ற வார்த்தையை நீங்க வந்து எந்த ஆங்கில மொழியாக்கத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் லார்ட் அப்படின்னு சொல்லி வரும், லார்ட்ஷிப். லார்ட் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? கிரேக்க வேத புத்தகத்துல அதுக்கு அந்த ஒரு வார்த்தை என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னாக்க கியூரியோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. கிரேக்கத்துல அந்த கியூரியோஸ் அப்படின்ற வார்த்தையை தான் ஆங்கிலத்துல லார்ட் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்றாங்க. தமிழ்ல கர்த்தர் அப்படின்னு சொல்லி வரும். அந்த கியூரியோஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதிகாரத்தில் உள்ளவர், ஓனர்ஷிப் அப்படின்னா ஒரு காரியத்தை தன்னுடைய சொந்தமாக வைத்திருப்பவர். பவர்ஃபுல் அப்படின்னாக்க பவர், அதிகாரத்தில் இருக்கிறது. கமாண்ட், அதாவது கட்டளை கொடுக்கிறவர். இந்த அர்த்தத்துல தான் வந்து அந்த வார்த்தை வருது. லார்ட் அப்படின்னு சொல்லி. இதுக்கு இணையா இதே பொருளை தரக்கூடிய இன்னொரு வார்த்தையும் கிரேக்கத்துல பயன்படுத்துறாங்க, டெஸ்போட்ஸ். அதோட அந்த வார்த்தை அதனுடைய அர்த்தமும் எப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரே, ஏறக்குறைய அதே தான். அதனுடைய அர்த்தம் வந்து ஆளுகை செய்பவர், ரூலர். இன்னும் சொல்லணும்னாக்க அப்சல்யூட் பவர், எல்லாவற்றின் மீதும் முழுமையான அதிகாரம் கொண்டவர். இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான், இப்படிப்பட்ட அர்த்தம் தான் அந்த லார்ட் அப்படின்ற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் அப்படின்றதுக்கு தமிழ்ல சொல்ற அந்த வார்த்தைக்கு அதனுடைய அர்த்தம் இதுதான். அவர் வந்து ஆளுகை செய்பவர், வல்லமை மிக்கவர், சர்வ வல்லமை பொருந்தியவர், எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கிறவர், அவரே எல்லாவற்றையும் செய்வதற்கு அதிகாரம் பெற்றவர். இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரியான அர்த்தத்தை தான் வந்து அந்த வார்த்தை கொடுக்குது. சரி, இப்ப லார்ட் அப்படின்றதுக்கு அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் அப்படின்னா தமிழ்ல இன்னொரு, தமிழ் வேத புத்தகத்திலையும் சரி, ஆங்கில வேத புத்தகத்திலையும் சரி, மொழியாக்கத்துல உள்ள இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னாக்க இன்னொரு வார்த்தை அங்க இருக்கு. அது வந்து டியூலோஸ் அப்படின்னு சொல்லி. தமிழ் வேத புத்தகத்துல நம்ம நிறைய தடவை படிப்போம் ஊழியக்காரன் 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 சொல்லி. ஆங்கில வேத புத்தகத்துல அது மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க, இல்ல சர்வன்ட் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதனுடைய அர்த்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க கிரேக்க அர்த்தம் வந்து ஸ்லேவ், அடிமை அப்படின்றது அர்த்தம். ஆனா ஆங்கில வேத புத்தகத்தை மொழியாக்கம் பண்ணவங்களுக்கு அந்த ஸ்லேவ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுல கொஞ்சம் தயக்கம். தமிழ் வேத புத்தகத்தை மொழியாக்கம் பண்ணவங்க ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறாங்க. அது அடிமை அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் மொழியாக்கம் பண்ணல, சில இடங்கள்ல பண்ணியிருக்கிறாங்க. எல்லா இடங்களையும் ஊழியக்காரன் ஊழியக்காரன் ஊழியக்காரன், எஜமான் ஊழியக்காரன் அப்படிதான் அவங்க வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் வந்து ஸ்லேவ். அடிமைனா நமக்கு வந்து ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு பிக்சர் வரும், ஒரு 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 இமேஜ் நம்ம மனசுல வரும். என்ன வரும்? அடிமை அப்படின்னா எப்படி, என்ன மாதிரியான ஒரு இமேஜ் நம்ம மனசுல வருது? அடிமைக்கு என்ன மாதிரியான உரிமைகள்லாம் உண்டு? எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அவன் நினைச்சதை எதை வேணாலும் எப்ப வேணாலும் செய்ய முடியுமா? முடியாது. நம்ம படிக்கும்போது ஊழியக்காரன் ஊழியக்காரன் ஊழியக்காரன்னாக்க மினிஸ்டர் 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 வரும்போது ஒரு சிலர் நான் செய்தி கொடுக்கும்போது கவனிச்சிருக்கிறேன், ஓ மினிஸ்டர்னா அது எவ்வளோ பெரிய பொறுப்பு தெரியுமா, எவ்வளோ பெரிய பதவி தெரியுமா, மினிஸ்டர்னு வராங்க, மினிஸ்டர் வந்தாக்க எப்படி மதிப்பு மரியாதையாக நடத்துறாங்க, அப்படி வந்து ஆண்டவர் வந்து நம்மளை சொல்றாரு அப்படி இப்படின்லாம். அந்த அர்த்தத்தில் அந்த வார்த்தை அங்கே கொடுக்கப்படலை. இங்கே ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவன் ஒரு அடிமை அப்படின்ற அர்த்தத்தில் தான் வந்து அந்த கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பார்க்கணும், என் ஆண்டவர் நான் கர்த்தர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் எஜமானன், அவர் வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லா அதிகாரமும் உடையவர், என்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிற கட்டளை, என் வாழ்க்கைக்கு கட்டளையிடுகிற எல்லா அதிகாரமும் அவர் கரங்கள்ல இருக்கு. நான் அவருடைய அடிமை அப்படின்னா அவர் சொல்றதை கேட்டு அதை நான் என்னுடைய வாழ்க்கையில நான் செய்யணும்.
எனக்குன்னு சொல்லி சுயாதீனமா ஒன்றும் பெருசா உரிமையோ விருப்பங்களோ இல்லை. அதுக்கு பல வசனங்கள், பல ஆதாரங்கள் வேத புத்தகத்தில் இருக்கு. இன்னைக்கு சொல்ற மாதிரி இந்த ஃபீல் குட் காஸ்பல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வந்தீங்கன்னா ஆண்டவர் வந்து உங்களுடைய வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார், சாபத்தை உடைப்பேன்னு சொல்றார். எல்லாம் ஆண்டவருடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருகிறார், சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அதற்காக வந்து அவர் ஒன்றும் உங்களை பின்பற்ற சொல்லலை. அப்படிப்பட்ட பின்பற்றுதலை ஆண்டவர் ஒரு நாளும் வேத புத்தகத்தில் சொல்லலை. ஒரே ஒரு வசனத்தை நாம வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26, 27 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இதே மாதிரியான பிரசங்கத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3-4 இடங்கள்ல சொன்னதை நம்ம வாசிக்கலாம். மத்தேயுல நீங்க வாசிக்கலாம், மார்க் சுவிசேஷ புத்தகத்தில் நீங்க வாசிக்கலாம், லூக்காவில நீங்க வாசிக்கலாம். இன்னொரு இடத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கும், ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இது அப்போஸ்தலர்களோ மற்ற யாரோ எழுதின வார்த்தை இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேரடியா தன்னை கேட்டுக்கொண்டிருந்த மக்களிடம் சொன்ன வார்த்தைகள். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். பின்பற்றி வர விரும்பினால்னா என்ன? ஆங்கிலத்தில் ஃபாலோ மீ, ஃபாலோயிங் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னை நீ பின்பற்றி வரணும்னா உன்னை நீயே வெறுத்துட்டு உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கூட நீ பின்பற்றி வரணும். இதுதான் வந்து ஆண்டவர் கொடுத்த கட்டளை, அவர் கொடுத்திருக்கிற நிபந்தனை. நம்மளா புதுசா புது நிபந்தனையெல்லாம் எழுதிக்க முடியாது. அவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுதான் அவர் கொடுக்குறாரு. அவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வரணும்னா நீ இதான் ரூல், இதை கடைப்பிடிச்சா நீ வரலாம், இல்லாட்டி வேண்டாம், இல்லாட்டி நீ பின்பற்றலாம்னு சொல்லிடலாம். ஸோ இன்னைக்கு டிசைபிள்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவரை பின்பற்றுதல், அவருக்கு சீரனா இருத்தல் அப்படின்னா ஆண்டவர் வந்து என்ன ஒரு நிபந்தனை கொடுத்துருக்காரோ அதை பின்பற்றி வந்து நம்ம வந்து அவரை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி வேத புத்தகம் சொல்லுது. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வேத புத்தகத்தில் அந்த கர்த்தர் அப்படின்ற வார்த்தைக்கு நான் வந்து அந்த அர்த்தத்தை நான் சொன்னேன். அவர் வந்து சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் வைத்திருக்கிறவர். நான் அவரை பின்பற்றுகிறேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய ஆளுகையின் கீழ், அவருடைய கட்டளையின் கீழ், அவருடைய அண்டர் ஹிஸ் கமாண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அவருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது. அப்ப என்னுடைய வாழ்க்கையில உண்மையாகவே வந்து அனுதினமும் வந்து அவருடைய ஆளுகையின் கீழே, அவருடைய கட்டளையின் கீழே, அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிக்கிறோம். நான் அடிமை அப்படின்னா ஏன் நான் விரும்புகிறதை வந்து எந்த ஒரு அடிமைக்கும் வந்து செய்யறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆண்டவர் ஏன் இந்த லார்ட்ஷிப் அல்லது அந்த கர்த்தத்துவம், அடிமை அப்படின்ற அந்த கம்பேரிசன் அவர் ஏன் பயன்படுத்துறாரு அப்படின்னாக்க, அவரை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் இதை ரொம்ப எளிமையா புரிஞ்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? முதல் நூற்றாண்டு காலத்துல இஸ்ரவேல் தேசம் ரோம ஆட்சியாளர்களின் கீழே இருந்தபோது அடிமை வியாபாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக நடைபெற்ற ஒன்று. அது அவங்களுடைய சமுதாயத்திலையும் சரி ரொம்ப பரவலாக காணப்பட்ட ஒன்று. அது சட்டப்படி சரி, யாரும் அதை கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டாலே அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் இருக்காது. அதனால கேட்டு இருந்த மக்களுக்கு எஜமான்னா என்ன, மாஸ்டர்னா என்ன, அடிமைனா என்ன,
அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்ஃபேக்ட் அங்க கேட்டுக்கொண்டிருந்த மக்கள்ல பலர் வந்து அடிமைகளாக கூட இருந்திருக்கலாம். ஆனா அவங்களாம் இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ கட்டி வச்சு ஒரே இடத்துல வந்து ஒரு இடத்துல போட்டு ஒரு ரூம்ல அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணாங்க, அப்படி இல்லை. அவங்கள நிறைய பேர் ஃப்ரீயாகவும் இருந்தாங்க, நிறைய பேர் வந்து சிலருக்கு வந்து ரொம்ப கட்டுப்பாடோட வீட்டுக்குள்ள இருந்தாங்க, சிலர் வந்து மருத்துவர்களாகவும், சிலர் வந்து லாயர் வக்கீலாகவும் இருந்திருக்கிறதெல்லாம் கூட வந்து வரலாற்று குறிப்புகள் இருக்கு. அப்படியாவும் இருந்திருக்கிறாங்க. ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா, நான் ஒருத்தனுடைய அடிமை அப்படின்னா அவன் என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறான். மருத்துவராகவே இருந்தாலும், லாயராகவே, வக்கீலாகவே இருந்தாலும், இல்லை பெரிய உத்தியோகஸ்தராக இருந்தாலும், நான் என்ன சொல்றேனோ, அந்த எஜமான் என்ன சொல்றானோ அதை கேட்டு அவன் செய்யணும். ஆனா ஊழியக்காரன்னு சொன்னா அப்படி இல்லை. நான் வந்து நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா, நான் வந்து அங்கே சர்வெண்ட், ஐ எம் ஒர்க்கர் தேர், அதைத்தான் வந்து தமிழ் வந்து ஊழியக்காரன்னு சொல்கிறான். நான் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன்னா எனக்கு பிடிக்கலன்னா நான் விலகிக்கலாம். தொடர்ந்து நாங்கள் வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நான் அடிமை அப்படின்னா அந்த அந்த வசதியெல்லாம் கிடையாது. எஜமான் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். அதுக்கு மேல வந்து அங்க மாற்றுக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லை. அது ரொம்ப அந்த வித்தியாசத்தை நீங்க வந்து புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நாம் பார்க்கிற பல கிறிஸ்தவர்கள் எல்லாமே வந்து வெளிப்பிரகாரமா வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து பெருசா எந்த ஒரு மாற்றத்தையும், இல்ல ஆண்டவர் வந்து என்னை ஆளுகை செய்கிறார், என்னை அரசாட்சி செய்கிறார், அவர் தான் என்னுடைய ராஜா அப்படின்ற அந்த ஒரு தன்மையை வந்து நம்ம பலருடைய வாழ்க்கையில வந்து நம்ம பார்க்கறது இல்லை. அவர் வந்து உதடுகளாலே வந்து அவர் ஆண்டவர் அப்பா பிதான்னு சொல்லி அறிக்கையெல்லாம் பண்றாங்க. ஆனா வாழ்க்கையில பெருசா எந்த அந்த மாற்றமும் இருக்கிறது இல்லை. அதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 7:22, அந்நாளில் அநேகரை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமை செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இந்த 2 வசனத்திலையும் நம்ம கவனிக்க வேண்டிய கருத்து மிக மிக முக்கியமானது. அந்நாட்களில் அநேகரை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னா, என் மீது ஆளுகை செய்கிறவர், என் மீது நீர் ஆளுகை செய்கிற தேவனே, உமது நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம். இன்னைக்கு நிறைய புத்தாண்டு தீர்க்க தரிசனங்கள் நீங்க கேட்கலாம். வருஷம் பிறந்தா தீர்க்க தரிசனம் கேட்கலாம், நாளுக்கு நாள் தீர்க்க தரிசனம் கேட்கலாம். உமது நாமத்தினால பிசாசுகளை துரைத்தினோம் அல்லவா. இன்னைக்கும் நிறைய நீங்க யூடியூப்ல டிவி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிசாசு எல்லாம் துரத்துறாங்க, அவரை கண்டா ஓடுதுன்னு சொல்றாங்க. உமது நாமத்தாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. இவ்வளவும் செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வழக்கமா நீங்க ஒரு கிறிஸ்தவ நிறுவனம், கிறிஸ்தவ ஊழியம், இல்ல கிறிஸ்தவ இதுன்னு சொல்லப்படுற காரியங்கள்லாம் அவங்க யூடியூப்லயோ டிவிலயோ காட்டுற எல்லாத்தையும் இவங்களும் செஞ்சிருக்கிறாங்க. என்ன பண்ணிருக்கிறாங்க? தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறாங்க, பிசாசுகள் எல்லாம் துரத்திருக்கிறாங்க, அற்புத அடையாளங்கள் நடத்தியிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்கு என்ன சொல்றாரு? நான் உங்களை ஒரு காலம் அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். அப்போ என்ன ஒண்ணு தெளிவாகுது அப்படின்னாக்க, இந்த 3ல எதை செஞ்சாலும் சரி, அல்ல இந்த 3ஐயுமே செஞ்சாலும் சரி, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிறார்கள் என்பதற்கான அடையாளம் அது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரதர். அவர் மீட்டிங்ல வந்து நிறைய நோயெல்லாம் குணமாகுதே பிரதர். ஆண்டவர் சொல்லியிருக்காருப்பா முன்னாடியே, வெறும் நோய் குணமாகிறது அது வந்து அவர் ஆண்டவர் உண்மையாகவே பின்பற்றுகிறார், அந்த ஊழியம் வந்து ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம்ன்றதுக்கான அடையாளம் அல்ல. புத்தாண்டு தீர்க்கதரிசனம்லாம் நைட்டு 12 மணி ஆனோடனே, மணி அடிச்சோடனே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, இந்த வருஷம் இது நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும். ஆனா எதையும் குறிப்பா சொல்ல தெரியாது. விமான விபத்து நடக்கும்னு சொல்லுவாங்க, என்னைக்கு எந்த விமானம்னு சொல்லிட்டாக்க நம்ம பாதுகாப்பா இருக்கலாம், அது தெரியாது. பூமி எதிர்ச்சி வரும்னு சொல்லுவாங்க, அது எந்த ஊர்ல எந்த இடத்துல என்னைக்குன்னு சொல்லிட்டாக்க மக்கள், அது தெரியாது. அவங்க ஆண்டவர் அதெல்லாம் காட்ட மாட்டார். குத்து மதிப்பா எதையாவது அடிச்சு விட வேண்டியது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கர்த்தாவே கர்த்தாவே. கர்த்தாவே அப்படின்ற வார்த்தைக்கு நான் இப்பதான் சொன்னேன், அர்த்தம் சொன்னேன். லார்ட்ஷிப், மாஸ்டர் அப்படின்ற வார்த்தையும் வரும், எஜமான் அப்படின்ற வார்த்தையும் வரும்.
அவங்க வாயினால சொல்லியிருக்கிறாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில அவர் உண்மையாகவே அவங்க வாழ்க்கையில வந்து அவர் ராஜாவாக கர்த்தாவாக இருந்ததில்லை. உண்மையாவே தங்களுடைய வாழ்க்கையை அடிமையாக அவருக்கு அவங்க ஒப்பு கொடுத்ததில்லை. சும்மா பேருக்கு அவரை கர்த்தாவே கர்த்தாவேன்னு அழைச்சிட்டு அவங்க வாழ்க்கையில எப்பவும் போல வாழ்ந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க. இதைத்தான் வந்து ஆண்டவர் இங்க ரொம்ப தெளிவா வேறுபடுத்தி காட்டுகிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னா, ஒரு நல்ல நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லும் போது வேத புத்தகத்தில் அப்படி சொன்னா யாராவது நமக்கு ஞாபகம் வராங்களா? மரியாள்கிட்ட வந்து தூதன் உன் வயிற்றுல இயேசு கிறிஸ்து பிறப்பான்னு சொன்ன உடனே மரியாதை சொன்னாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை, அவர் என்ன சித்தமோ அது எண்ணத்துல ஆக கிடவுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரைட். சொன்னவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்களா இல்லையா? ஒரு கன்னி பெண் வந்து கர்ப்பமாகிறதுங்கிறது அன்றைய சமூகத்துல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தண்டனை வந்து மரண தண்டனை. அதெல்லாம் மரியாதைக்கு தெரியாம இல்லை, தெரிஞ்சிருந்தாலும் இது ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னா நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? முழுமையா வந்து ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போ, முழுமையாக கர்த்தருக்கென்று அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையை வந்து நம்ம வந்து பல கிறிஸ்தவர்கள் இடத்துல காண கிடைக்கிறது இல்லை. அது ஒரு சடங்காச்சாரமா வந்து போவாங்க. திருச்சபை காரியங்கள்ல வந்து ஈடுபட்டா நம்ம வந்து கொஞ்சம் பரிசுத்தமா கர்த்தரோட காரியங்களை நம்ம செய்யறோம், ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வதிச்சுவான்னு நினைக்கிறேன். ஆனா ஆண்டவர் விருப்பம் ஒவ்வொரு தன்னை விசுவாசின்னு சொல்லி இன்னும் வருகிற வாரங்களையும் நான் வந்து அது கொஞ்சம் இன்னும் நம்ம பார்க்கலாம். விசுவாசி அப்படின்னு சொல்லி அழைக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் முழுமையான கீழ்ப்படிதல் இருக்குதான்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். இன்னும் நான் வந்து அடிமை எஜமான்னு கொடுத்த அந்த ஒப்பீடை வந்து சில பேர் சொல்லுவாங்க, நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா நான் உங்களை சிநேகிதர்னு சொல்றேன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரே, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆண்டவர் சொல்லியிருக்காரா இல்லையா? நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லேன். அந்த ஊழியக்காரங்கிற வார்த்தையை நான் நீ அடிமைன்னு சொல்ல மாட்டேன், நான் உங்களை சிநேகிதர் என்று அழைத்தேன் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கிறார். அதை எப்படி நம்ம பாக்குறது? அவர் தான் நம்மளை வந்து சொல்லிட்டார்ல, நான் வந்து உங்களை சிநேகிதர்னு பாக்குறேன். அதனுடைய அர்த்தம் வந்து ஏதோ நீ நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, இனிமேட்டு நீ என்ன செய்யறியோ அதை நான் ரசிப்பேன், நான் என்ன செய்யறேனோ அதை நீ ரசிப்பேன் அப்படின்ற அர்த்தத்தில் அவர் சொல்லலை. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, யோவான் 15:14, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அவர் வந்து என்ன நீங்க பின்பற்றினால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலை. அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் அந்த வார்த்தையை. ரொம்ப எளிமையா மக்கள் வந்து சிநேகிதராய் இருப்பீர்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வந்து ஆண்டவருடைய நண்பர், நீங்க வந்து ஆண்டவருடைய சிநேகிதர்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்தால் மாத்திரம்தான் யாரு நீங்கள் எனக்கு சிநேகிதர்கள். இன்னைக்கு நம்ம இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து பார்க்கும்போது அப்படி யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியுமா? இன்னைக்கு எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்லி யாரையா சொல்றோம் அப்படின்னாக்க, அவன் எனக்கு நண்பன் ஏன்னா நான் சொல்ற எல்லாத்தையும் அவன் செய்வான், அவன் சொல்ற எதையுமே நான் செய்ய மாட்டேன், நான் என்ன சொல்றேனோ எல்லாத்தையும் அவன் செஞ்சிருவான், கேள்வி கேட்க மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான், அதனால அவன் எனக்கு நண்பன் யாரையா நம்ம சொல்ல முடியுமா? அது நண்பன், அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா? அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி சொன்னா, ரெண்டு பேரும் நண்பர்கள் தோழர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா, ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து மதிப்பாங்க, ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு பிடிக்கிற காரியத்தை இன்னொருத்தர் செய்வாங்க.
அவனுக்கு ஏதாவது ஒன்றா இவன் ஓடி வருவான், இவனுக்கு ஏதாவது ஒன்றா அவன் ஓடி வருவான். அது ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நண்பர் தோழர் அப்படின்னாக்க நான் வந்து நண்பர்கள் அப்படின்னா அதுக்கு வந்து அது ஒரு அடையாளம். அப்படிலாம் கிடையாது. நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் தான் அவன் செய்வான். அவனுக்கு ஏதாவது ஒன்று நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன். ஆனால் நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குமா? ஒருத்தனும் இருக்க மாட்டான். ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன், நீ திரும்பி கூட பார்க்கல, நீலாம் ஃப்ரெண்டா போடா அப்படின்னு போயிடுவோம். ஆனால் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இங்கே ஆண்டவர் கொடுக்குற டெஃபினிஷன் வந்து வேற. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். இது வந்து கீழ்ப்படிதலோட தொடர்புடையது. கீழ்ப்படியாம வந்து நீங்க வந்து அவருக்கு நண்பராக இருக்க முடியாது. அவர் சொல்லுகிற எதையுமே வந்து என் வாழ்க்கையில நான் செய்யாம நான் வந்து அவருடைய நண்பன், அவருடைய தோழரை வந்து அழைத்துக் கொள்றதுக்கு ஆண்டவர் வந்து ஒன்றும் கொடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு போதனையை அவர் ஒரு நாளும் கொடுத்ததில்லை. ஆனா இன்னைக்கு துரதிருஷ்டவசமா நம்ம கேட்கிற பல காஸ்பல் வந்து இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்து உங்கள் ரட்சகர்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவர் உங்கள் மீது ஆளுகை செய்கிறவர் அப்படின்றத பல பேரும் வந்து தெளிவா சொல்லி கொடுக்கறது இல்லை. அதனாலதான் பல பேரோட வாழ்க்கையில தங்களை கிறிஸ்தவர்னு சொல்லுகிற பல பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவர்களை ஆளுகை செய்கிறதில்லை. வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் காண்கிறதில்லை. நான் எப்படி இருந்தனோ அப்படியே தான் இருப்பேன். இதுதான் பைபிள் சொல்லிருச்சு. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நீ அறிக்கை பண்ணிட்டா நீ வந்து ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்தார் ஆண்டவர். அதனால நான் வந்து ரட்சிக்கப்பட்டேன். அது ஆரம்பம் தான். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்றது வந்து உங்கள் அனுதின வாழ்க்கையில வந்து அது தொடர்ச்சியா வந்து வந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி நான் குறிப்பிடுற காரியம் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னா அந்த பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிருக்கிறதா அப்படின்றது மிக முக்கியமான காரியம். பழையது ஒழிந்து போகலை அப்படின்னா நான் வந்து எந்த கிறிஸ்தவ சடங்காச்சாரங்களை நான் செய்தாலும், எத்தனை மிஷினரி ஊழியர்களை நான் தாங்கினாலும், எந்த மாதிரி சிரத்தையோட ரொம்ப அதிக முயற்சியோட வந்து நான் திருச்சபையில வேலை செஞ்சாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. முதலாவது வந்து உங்களுடைய வாழ்க்கை அந்த மாற்றம் இருந்திருக்கணும். வேத வசனத்துல தெளிவா அது 1 கொரிந்தியர் 6 நினைக்கிறேன், 6:19-20 நினைக்கிறேன். கிரயத்தை கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் நீங்கள் அதே வசனம் தான். 1 கொரிந்தியர் 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. அடுத்து வருது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இங்க முக்கியமான காரியம் 19வது வசனம் கடைசியில, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா அப்படின்னு சொல்லி பவுல் கேட்கிறேன். பவுல் எழுதுறேன். ஏன்னா இதே மாதிரி நோஷன் நிருபங்கள்ல பல இடங்கள்ல வரும், நம்ம வாரங்கள்ல பார்க்கலாம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நம்ம வந்து அங்க இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிற தமிழ் வேத புத்தகத்துல ஊழியக்காரன் சொல்ற வார்த்தைக்கு சரியான கிரேக்க பதம் வந்து அடிமை. அடிமைன்னு சொல்லும் போது அவன் வேறொருவருக்கு சொந்தமானவன். ஊழியக்காரன் சொல்லும் போது அவன் வந்து வேறொருக்கு சொந்தமானவன் அல்ல. அவன் பிடிச்சா வேலை பார்க்கலாம், பிடிக்காத திரும்பி வந்துடலாம். ஆனா அடிமைன்னு சொல்லும் போது அவன் வேறொருவருக்கு சொந்தமானவன். அவன் தன்னுடைய சுய சித்தத்தை செய்ய முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவைன்னு சொல்லும் போது அது தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நிறைய பேர் பாடுகள் அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல சொல்ல அர்த்தம்,
அவருடைய சித்தம் ஒருவருடைய வாழ்க்கையில் என்னவோ அதை அவன் செய்யணும் அப்படின்றது அவருடைய கருத்தாங்க. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? நானே எனக்கு சொந்தமானவன் அல்ல அப்படின்னா அப்ப என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்? நான் வேறொருவருக்கும் சொந்தமானவன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்திருக்கணும்? அடுத்து பவுல் சொல்றாரு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, யூ ஹேவ் பீன் பாட் வித் a price அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் நம்ம வாசிக்கலாம். நீங்கள் ஒரு விலையை, உங்களுக்கு ஒரு விலையை கொடுத்து அவர் உங்களை வாங்கி இருக்கிறார். விலை கொடுத்து நான் உன்னை வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்குறேன்னா அது எனக்கு சொந்தமானது அர்த்தம். அந்த பொருளை இன்னொருத்தர் பயன்படுத்திக்க முடியாது, ஏன்னா நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். அதே மாதிரி ஆண்டவர் நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அப்புறம் சொல்லுது, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் நீங்கள் தேவனை மேன்மைப்படுத்துங்கள். அதுக்காக தான் அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பல நேரங்களில் கர்த்தாவே ஜெபம் பண்ணும்போது சொல்றோம், ஆனால் உண்மையாவே அவர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராக இருக்கிறாரா? அவர் என்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறாரா? அவனுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறார் அப்படின்னா நான் அவருக்கு அடிமை அப்படின்னு சொல்லி வேத புத்தகம் சொல்கிறது. நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல, நான் அவருக்கு அடிமை என்றால் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் அவர் கொடுத்திருக்கிற கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவர் உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையின் ராஜாவா இருக்கிறாரா? இதுதான் இன்னைக்கு பல கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில இல்லாத ஒண்ணு. மீதி எல்லாமே இருக்கும். ஏன்னா நான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன், அது போதும் என்னுடைய ரட்சிப்பு. அப்படி அல்ல, வேத புத்தகம் அதற்கு மாறாக போதிக்கிறது. பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது இதே கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். பவுல் சொல்றார், விசுவாசிக்கிற மக்களுக்கு சொல்றார். கொரிந்து திருச்சபையில உள்ள விசுவாசிகளுக்கு அவர் எழுதும்போது சொல்றார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். இது ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய வேண்டிய சோதனை, அனுதினமும் செய்ய வேண்டிய சோதனை. அப்படி சோதித்து பார்க்கும்போது உண்மையாகவே இயேசு கிறிஸ்து என்னுடைய கர்த்தரா இருக்கிறாரா, அவர் எனக்கு ஆண்டவரா இருக்கிறாரா அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ள முடியும். சரி, ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானமாக இருக்கிறீர். இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் மீது நீர் ஆளுகை செய்கிற தேவராக இருக்கிறீர் என்பதை பார்த்தோம். நாங்கள் உமக்கு அடிமைகள், நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்பதையும் நாங்கள் பார்த்தோம். எங்கள் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்திருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே ராஜாவாய் எங்களை ஆளுகை செய்வதற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்க கர்த்தாவே எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையை நீர் ஆண்டு கொள்ளும் தகப்பனே. மேலும் இந்த விஷயத்துல தடுமாறி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் உங்களுடைய கிருபையினாலே ஆண்டவரை அவர்களை வழிநடத்த வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.